ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நம்ம புது வீட்டை சுற்றி பார்க்கலாம். வாங்க, இது வந்து ஹால். இது வந்து சமையல். என்னன்னா யூடியூப் ஆரம்பிச்சோன்னு ஏதாவது வீடு கட்ட ஆரம்பிச்சிடறாங்களே பார்த்துட்டு இருக்கீங்களா? ஆமாங்க, உண்மையாகவே அப்படிதான் நடக்குது பாருங்க. ஏன்னா அதுலேருந்து ஆன் பண்ணுற அமௌண்ட் வச்சு எவ்வளோ பெரிய வீடெல்லாம் கட்டலாம் நீங்களே பார்த்துக்கோங்க. நான் வீட்டில் இருந்து வேலை செய்யறதுக்கு மெயின் ரீசன் அதனால தான். நீங்களும் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். நிறைய பேர் உடனே வீடான்னு பார்க்குறீங்க. நிறைய பேருக்கு நான் சொல்கிறேன், இந்த பாருங்கள் எப்படி வரணும்னு இது கட்டணும். இது வந்து பெட்ரூம்ங்க, பார்த்துக்கோங்க. இது வந்து பாத்ரூம், ஓகேவா? அட்டாச் பாத்ரூம். வாங்க, அதோட சேர்த்து இது ஒரு பெட்ரூம். எப்படி இருக்குது நம்ம புது வீடு? இது வந்து அட்டாச் பாத்ரூம், ஓகேங்களா? வாங்க வீட்டை சுற்றி பார்த்துக்கலாம். இது ஜன்னல், இது பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும், ஓகேங்களா? ஆமாங்க, இது வந்து ஒரு பெரிய டோர் வரப்போகுது, பார்த்துக்கோங்க. நம்ம வீடுங்க, ஓகேங்களா? கட்டிடலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தது சும்மா ப்ராங்க் வீடியோ தான். ஏன்னா நான் வீடியோஸ் எல்லாம் போட்டுட்ருக்கேன், நிறைய கண்டென்ட் யோசிக்கிறோம், போடவே முடியறதில்ல. நம்ம நினைப்போம் சொந்த வீடு வாங்கணும், வைக்கணும், எல்லாம் பண்ணணுங்கிறது. இந்த காலத்தில் வந்து நம்ம சொந்த வீடு கட்டுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் யாரோட சப்போர்ட்டும் இல்லாமல் ஒரு இடம் வாங்குறதுனால மெயினாக ரொம்ப யோசிக்க வேண்டியதாக இருக்குது. பார்க்குறவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நான் வந்து ஏன் இந்த ப்ராங்க் வீடியோ போடுறேன்னா, உண்மையான ரீசன் என்னென்னா, நாங்கள் வந்து என்னை 2-3 பேர் கேட்டாங்க. அதாவது நீ இத்தனை வருஷமாக ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கூட இருக்க, இத்தனை வருஷமாக நீ என்ன வச்சுருக்க, என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்லாம் கேட்குறாங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோவே மெயினாக. நான் வந்து யார்கிட்டையும் கடன் வாங்கினதில்லை எதுவுமே. இப்போ வந்து வெளியே போய் நம்ம கடன் வாங்கி எல்லாம் பண்ணணும்னு நினச்சோம்னா பண்ணலாம். நம்ம வந்து அந்த மாதிரி பண்ணுறதில்ல. ப்ளஸ் வந்து இப்போ இந்த காலத்தில் சொந்த வீடு கட்டணும்னா அதுக்குன்னு ஒரு பெரிய அமௌண்ட், பல்க் அமௌண்ட் நம்ம கையில் இருக்கணும். அப்போ தான் அதோட முதலீடாக போட்டு அதுக்கு மேலே பண்ணவெல்லாம் எடுக்கலாம். அந்தளவுக்கு என் வீட்லேயும் சரி, என் ஹஸ்பண்ட் வீட்லேயும் சரி, எனக்கு அந்தளவுக்கு கொடுக்குற அளவுக்கு அவங்கக்கிட்டேயும் இல்லை, நாங்களும் அவங்கக்கிட்ட வாங்குறதும் கிடையாது. இப்போ இருக்கிற இதுக்கு நாங்கள் இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். இந்த மாதிரி வீடெல்லாம் கட்டி நாங்கள் ஒரு வீடியோ போடுவோம். எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. வீட்டிலேருந்து என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம யூடியூப்பை ஆரம்பிச்சிருக்கோம். அந்த வீடியோஸ் எல்லாம் நான் போடுறது எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தான் நான் போட முடியுது. இப்போ கண்டென்ட் யோசித்து போடணுன்னு எனக்கு சப்போர்ட் பண்ண ஆட்கள் கிடையாது. இப்போ வீடியோ எடுக்கணுனாலும் நான் என் பாப்பாவை கூப்பிடணும், என் ஹஸ்பண்ட் அவர் வந்து ஒர்க் இருக்கிறனால அவர் பண்ண முடியாது. மிஞ்சி போகிற அளவுக்கு எங்ககிட்ட இருந்த பட்சத்தில் நான் என்ன வேணால் செய்யலாங்கிற ஐடியா தான் பண்ணுவேன், ஓகேங்களா? இல்லாத பட்சத்துக்கு நாங்கள் யார்கிட்டையும் கடன் வாங்காமல் இருக்குமே, அது வரைக்கும் சந்தோஷங்க. யாருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோ லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூங்க, பாய்.